யூடியூப் பாதையிலிருந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் இப்போ இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஒரு லோயர் தட் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணால் அந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்குறோம். நீ ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க லோயர் தட் அனிமேஷன் எப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் யூடியூப்பு, டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி என்ன சோசியல் மீடியா இருக்கலாம் உங்கள் நேம் உங்கள் சேனல் நேம் வச்சு எப்படி எடிட் பண்ணால் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த XML இந்த ப்ராஜெக்டோட XML வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த XML லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், உங்கள் சேனலில் மாற்றி எடிட் பண்ணுறதுலாம் சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா பிகினர் பார்த்தே தெரில, எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறாங்க எப்படி எடிட் பண்ணுறது, XML எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XML எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி உங்கள் சேனல் நேம்லாம் மாற்றணும் அல்ட்மோஷனில் போட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அல்ட்மோஷன் வந்து 3.7.1 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து XML லிங்க் சப்போர்ட் ஆகும். அதோட வெர்ஷன் லிங்க் அந்த வெர்ஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த XML லிங்க் ஒர்க் ஆகும். சரி வாங்க வீடியோக்களில் போகலாம். வீடியோக்களை போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி பார்த்தால பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணி அதே மாதிரி வீடியோ போட தவறான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆள் இருக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி XML லிங்க் டவுன்லோட் பண்ண பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணி XML லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டேரெக்டாக ப்ரௌசருக்குள்ளே போயிடும். ஸோ நான் வந்து நோட்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு வியூன் ப்ரௌசர் கொடுத்து நான் குரோம் போய்க்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண தேவை, உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணாலே போதும் இந்த PDF இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் எவ்வளோ அனிமேஷன் இருக்கும் DMG தமிழ். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கீழே டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்து வச்சுக்கோங்களேன், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், அது ஜிப் ஃபைலாக இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கும், ஆமான்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் வேணுமானு கொடுத்துக்கோங்க, அதை தனியாக கூட ஃபோட்டோ போட்டு கொடுத்து பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரெண்டிங் லோயர் தட் அனிமேஷன் DMG தமிழ் இருக்குதுல அந்த தான். ஸோ இந்த வந்து 3 இருக்கும், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமு, ஃபேஸ்புக், டெலிகிராமு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் 3 இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மித்தாடி அந்த ஃபேஸ்புக் எந்த ஆகுதுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சிம்பிள் தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா அலைட்மோஷன் 3.7.1 கீழே காமிக்குதா, அது வந்து XML வெர்ஷன் சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் இல்லாதவங்க. ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டுனா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து இப்போ அலைட்மோஷனுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சா. நான் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அல்மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஷன் ஓப்பன் பண்ணிட்டால் கீழே ப்ராஜெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். எனக்கு மேலே தெரியும் நான் வந்து டெலிகிராமில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டெலிகிராம் MGTன்னு இருக்குல்ல அந்த நேம் தான் போட்டிருந்தேன். ஸோ இப்படி ஓப்பன் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி ஓகே உங்களுக்கு வந்து ஃபாண்ட் மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ் கட்டுறது பார்த்தீங்களா, அது வந்து நான் இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். குரூப் 2 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா MG Tech தமிழ் டெலிகிராம்லாம் ஒரு ஸ்டைலிஷாகவே எல்லாம் இருக்கும். ஸோ MG Tech இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வாண்டட் கிரியேஷன் டைப் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ உங்கள் சேனல் நேம் வந்து டைப் படிச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் இருந்தால் அந்த வார்னிங் போட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு விவால் ஒன்ஸில் போய்ட்டு அந்த இம்போர்ட் நான் வந்து ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டோட ஃபாண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன். ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் வந்து எதில் இருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதான் சிம்பிள். ஸோ நான் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நியூ அத்லெட்டிக்னு இருக்கேன், அந்த ஃபாண்ட் நேம் வந்து நியூ அத்லெட்டிக்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் தான் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போது அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சைஸ் கொஞ்சம் கூட இருக்குது, ஸோ அதனால் நான் சைஸை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் வாண்டட் கிரியேஷனை. ஸோ சிம்பிள் அவ்வளோ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராமில் கூட மாறிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டெலிகிராமில் கூட அந்த ஃபாண்ட் செட் ஆயிடுச்சு. எடிட் குரூப் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எடிட் டெஸ்ட் பண்ணாலே எடிட் டெஸ்ட் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி அந்த ஃபாண்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணாலே தரும், ஃபெப்பாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் டெலிகிராமில் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்கள் லோகோ எப்படி மாற்றணும் பார்த்தீங்களா, நான் அந்த MG Tech இந்த PNG இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி லோகோ போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு இந்த PNGன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் நேமில் எல்லாமே காமிக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லோகோவை எந்த ஆப்பில் எடிட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் வாண்டட் கிரியேஷன் இம்போர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து MG Tech தமிழ் இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாண்டட் கிரியேஷன் இருந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் கலரை கூட மாற்றினாலும் மாற்றிக்கலாம். கார்ட்டை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ப்ளூ அண்ட் ரெட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானதான். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் எடிட் பண்ணுவதில் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நான் பேக் போயிட்டு என்ன பண்ண போகிறதுனா குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நான் வந்து
செட்டிங்கில் போய்ட்டு பேக்ரவுண்டை வந்து ட்ரான்ஸ்பரண்டாக மாற்றிட்டு நீங்கள் சேவ் டு எலமெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் டு எலமெண்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி அப்படியே நீங்கள் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணும்போது மேலே திட்டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணி சேவ் டு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட்டாக சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி எலமெண்ட்ஸை பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. அப்படி இல்லை வேறு ஆப்பில் எடிட் பண்ணி வச்சுக்கோங்களேன், ரெட்டால் வந்து ஆஃபில் இருக்கும், அந்த ரெட்டால் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருப்பேன், ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்ப இதுவரை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈஸி. ஸோ பெயினர் ரொம்ப பேர் தெரில. நாங்கள் இதே மாதிரி தான் மற்ற யூடியூப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் எடிட் பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள், இதே மாதிரி தான். அது போக வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட இதிலே காமிக்கணும் எனக்கு தெரியல, அந்த சோசியல் மீடியா ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எரர் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மிஸ்ஸிங் காமிக்கும், மிஸ்ஸிங் ஃபைல்னு. ஸோ அது காமிக்கிற பட்சத்தில் காமிச்சுன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் இமேஜ் இருந்துச்சுன்னா, இல்லாத பட்சத்தில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ உங்கள் ஃபாண்டோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், XML எல்லாமே பக்காவாக கிடச்சிடும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து XML எப்படி யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தா வீடியோ இருந்தால் இருக்கும். ஸோ மற்ற வீடியோ சரியாக ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருந்தால் கண்டிப்பாக ஸோ ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். டெலிகிராம் சரி அந்த லோயர் அனிமேஷன் எப்படி இருந்துன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு தெரியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.